நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு நல்ல பாக்ஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கா பாரு நீ விசில் கடி ஓட்டே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான ரேப்பு உதயம் 10 கண்டலுக்கு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அபினவ் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். இவர் ஒரு பணத்தை எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில 10 மணிக்குள்ள அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இவருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் 2 லவர்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அவங்கள பிடிக்க போலீஸ் துரத்திட்டு இருக்கு. சைத்தன்யா, ஹெபா பட்டேல் இவங்க 2 பேருமே கூடி சீக்கிரமே திருமணம் செஞ்சுக்க இருக்காங்க. இவங்க அதே நைட்ல பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹெபா பட்டேல் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹெபா பட்டேலுடைய உயிருக்கு என்ன ஆபத்து இருக்கு, ஆம்புலன்ஸ் டிரைவர் கொண்டு போற பணம் யாரோடையது, ஃபேமுடைய அப்பா யாரு, இந்த 3 பாதைகளும் கிராஸ் ஆகும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த ஸ்டோரியை பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல நடக்கிற மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. இது ஒரு ரோட் மூவியா எடுத்திருப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா பணத்துக்காக ஓடுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஆடியன்ஸை சிந்திக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில காட்சிகளை இந்த படத்துல வச்சிருக்காங்க. பட் எல்லாம் நல்லா இருந்தாலுமே இந்த படத்துல ஒரு நாவல்டி வேல்யூ அப்படின்றது இல்ல. இந்த கதைக்களம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். இதே மாதிரி நிறைய படங்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டியை வந்து நம்மளுக்கு உருவாக்குனாலுமே அதுக்கு சொல்லப்பட்ட அந்த ரீசன் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா இல்ல. சோ இதனாலே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த த்ரில் ஃபேக்டர் அப்படின்றது குறையுது. டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு படம் தான். ஒரு சிம்பிளான ஒரு பிளாட்டை எடுத்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடக்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ரேப்பு உதயம் 10 கண்டலுக்கு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.5 out of 10.